அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம துரையம்மா சேனலில் தி சீக்ரெட் மாயாஜால புத்தகத்தோட தொடர்ச்சி தான் பார்க்க போகிறோம். மொத்தம் 28 நாட்களுக்கு 28 செயல்முறை பயிற்சிகள் இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். இதில் முதல் நாளுக்கான செயல்முறை பயிற்சி தான் என்னென்னு பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம என்ன பண்ணோம், நன்றி உணர்வோடு நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்களை பட்டியலிடணும். நன்றிக்கும் நன்றி உணர்வுக்கும் என்னங்க வித்தியாசம்? இப்போ ஒருத்தர் நமக்கு ஒரு விஷயம் செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம நன்றின்னு நினைப்போம், நன்றி சொல்லுவோம் இல்லைங்களா? அதுதான் நன்றி. நன்றி உணர்வு அப்படின்னா அந்த விஷயம் அவங்க செய்யாமல் போயிருந்தால் நமக்கு என்னெல்லாம் நடந்திருக்காது, என்னெல்லாம் நமக்கு கஷ்டம் நேர்ந்திருக்கும், அதுதான் நன்றி உணர்வு. உதாரணத்துக்கு இன்றைக்கி நான் கீழே விழுந்துட்டேன், ஒருத்தர் கை கொடுத்து என்னை எழுப்பி விடுறாருன்னா அவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம், அது நன்றி. நல்ல வேளை அவர் அந்த இடத்துல இருக்கிறனால தான் எனக்கு கை கொடுத்து தூக்கி விட்டார், இல்லைன்னா நான் எவ்வளோ சிரமப்பட்டிருப்பேன் எந்திரிக்கிறதுக்கு அப்படின்னு நம்ம உணர்றோம் இல்லைங்களா? அதுதான் நன்றி உணர்வு. அது மாதிரி நன்றி உணர்வோடு நம்ம நினைக்கிற விஷயங்கள்லாம் பட்டியலிடணும். எது மாதிரி பட்டியலிடணும்? நீங்கள் உங்களோட ஒரு புத்தகத்தில், நோட்டு புத்தகத்துலேயோ ஒரு டைரியிலையோ பேனா வச்சு எழுதினாலும் சரி, மொபைல் ஃபோன்லேயோ இல்லை சிஸ்டம்லேயோ நீங்கள் டைப் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி, ஒரு லிஸ்ட்டு போடணும். 10 விஷயங்கள் ஒரு நாளைக்கு லிஸ்ட்டு போடுறோம். இந்த பழக்கம் மிக சக்தி வாய்ந்த பழக்கம், சரிங்களா? இது நீங்கள் பின்பற்றிக்கிட்டே வரும்போது தான் இதோட சக்தி நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். தினமும் 10, அப்போ ஒரு நாளைக்கு 10னா மீதம் இருக்க 27 நாட்களும் இந்த பயிற்சி நீங்கள் செய்யணும். முதல் நாள் செய்து விட்டதும் கைவிடாமல் மறுபடியும் திரும்ப ரொட்டீனாகவே நீங்கள் அந்த 27 நாள், மீதம் வர 27 நாளும் செய்யணும். தினமும் 10 விஷயம் எப்படி கிடைக்கும்? எப்படி அத்தனை விஷயம் நம்ம நன்றி உணர்வு செலுத்துகிற மாதிரி இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, அந்த சின்ன விஷயத்துக்கு நீங்கள் நன்றி உணர்வை ஃபீல் பண்ணிங்கன்னா கூட கண்டிப்பாக அது மிகப்பெரிய விஷயமாக தான் உங்களுக்கு மாறும். உங்கள்ட்ட ஒரு 100 தாள் இருக்கா, அதுக்கு அந்த 100 தாள் இருக்கனால தான் இன்றைக்கி நான் நினச்சது இது என்னால் வாங்க முடிஞ்சதுன்னு. இது இல்லைன்னா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் அப்படின்னு நன்றி உணர்வாக நினைக்கிறீங்களா? அந்த இன்றைக்கி என்னோடய பேக்கெட்டில் இருக்க இந்த 100 நன்றி. இது மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம உணர்வோம், அது பொருளாகவோ செயலாகவோ இல்லாமல் உறவாக கூட இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, அதுக்கு நம்ம நன்றி உணர்வாக உணர்கிறோம் அப்படின்னா அது 10 விஷயமாக பட்டியலிடணும். தினமும் காலையில் அது பட்டியலிட்டுட்டு வாசிக்கணும். பட்டியலிடுறதோடு இல்லாமல் அதை வாசிக்கணும். அதுதான் மிக முக்கியமான பயிற்சி. வாசிக்கணும். எது மாதிரி வாசிக்கணும் அப்படின்னா, ஒரு விஷயத்தை சொல்லி அந்த விஷயத்துக்கு பின்னாடி நன்றிங்கிற வார்த்தையை 3 முறை உச்சரிக்கணும். உதாரணத்துக்கு, இன்றைக்கி நான் நடைப்பயிற்சி மேற்கொண்டேன். நடைப்பயிற்சி நான் மேற்கொள்வதற்கு எனக்கு ஆரோக்கியமான கால்கள் கிடைத்ததுக்கு கால்களுக்கு நன்றி நன்றி நன்றி. இது மாதிரி இன்றைக்கி எனக்கு வேலை பளு அதிகமாக இருந்துச்சு அலுவலகத்தில். இன்றைக்கி என் உடன் பணியாற்றுகின்ற ஒரு நபர் உதாரணத்துக்கு துரைராஜ் அப்படின்னா, நான் அந்த வழியாகத்தான் போகிறேன், உன் வேலையும் சேர்த்து நான் செஞ்சுட்டு வந்துடுறேன், நீ இங்கே அலுவலகத்தில் இருந்தால் போதும், மற்ற வேலைகளை பார் அப்படின்னு அவர் எனக்கு சொல்லிட்டாரா? மிஸ்டர் துரைராஜ் அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி. இது மாதிரி ஒரு நபருக்கோ ஒரு செயலுக்கோ நம்மகிட்ட இருக்கிற ஒரு விஷயத்துக்கோ ஒரு பொருட்களுக்கோ நம்ம நன்றி செலுத்தணும். அதுக்கு பின்னாடி நன்றி நன்றி நன்றின்னு உச்சரிக்கணும். தினம் 10 பட்டியலிடணும். அப்போ இன்றைய ஒரு நாள் இல்லாமல் மீதம் வரக்கூடிய 27 பயிற்சிகள் செய்யும் பொழுதும் இதை எப்பவும் போல் நம்ம கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்படி தினமும் 10 ஆட் பண்ண முடியுமா? அவ்வளோ விஷயங்களாக இருக்குன்னா கண்டிப்பாக இருக்குது. நம்ம வேகமாக ஓடிட்டுருக்கிற இந்த காலகட்டத்தில் வாழ்க்கை முறையில் நம்ம சிந்திக்கிறது இல்லைங்க. உட்காந்து பொறுமையாக சிந்திச்சு பார்க்கணும். இதற்கான நேரத்தை நீங்கள் செலவிடுங்க. எப்போ நீங்கள் நன்றி உணர்வு செலுத்த வேண்டிய விஷயங்கள் என்னென்னு சிந்திக்கிறீங்களோ அப்போவே நீங்கள் எவ்வளோ தூரம் உங்களுக்கு பிளெஸ்ஸிங் இருக்குது, எத்தனை விஷயம் உங்களுக்கு கிடைச்சிருக்குங்கிறது உங்களால் உணர முடியும். நமக்கு பார்வை கொடுக்கின்ற கண்கள் முதற்கொண்டு, உடல் உறுப்புகள் முதற்கொண்டு, கை கால்கள் செவி என்ன வேணால் இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு எத்தனை விஷயங்கள் நடக்குது இல்லையா நல்லது. அது இல்லாமல் போனால் உங்களுக்கு எவ்வளோ சிரமமாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு முறை யோசிச்சிங்கனாவே நீங்கள் எத்தனை விஷயங்கள் நன்றி உணர்வு செலுத்த வேண்டியது இருக்குன்னு தெரியும். அது மாதிரி தினமும் பட்டியலிடுங்க. தினமும் பட்டியலிட்டு அது வாசிக்கணும். வாசிக்கும்போது அந்த விஷயத்துக்கு பின்னாடி நன்றி 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 3 முறை உச்சரித்து தினம் தினம் பட்டியலிட்டு நீங்கள் அந்த நன்றி உணர்வை செலுத்தும் போது கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு அபரிதமான அளவில் உங்களுக்கு நன்மைகள் கொடுக்கும். அது என்ன ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அதை நீங்கள் பட்டியலிட்டு நன்றி உணர்வு செலுத்தும் போது உங்களுக்கு அது பெரிய நன்மைகளையே தரும். இந்த பயிற்சியை விடாமல் 28 நாட்களும் செய்யுங்க. உங்களையே அறியாமல் உங்களுக்கு சுற்றி எவ்வளோ விஷயங்கள் நல்லது இருக்குது அப்படிங்கிறது உணர முடியும். எக்காரணத்தை கொண்டும் இதுவரை நம்ம செய்திட்ட இல்லாத விஷயங்கள் நினைத்து நம்ம
புலம்புவோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவனுக்கு நிறைய பெரிய கார் இருக்குது, பெரிய வீடு இருக்குது, அவனுக்கு என்ன நல்ல செட்டிலான லைஃப், நல்ல வேலையில் இருக்கான் அப்படின்னு அடுத்தவங்களுக்கு இருக்காங்கும்போது எனக்கு இல்லையே எனக்கு இல்லையேன்னு அது இல்லாமல் தான் இருக்கும். எனக்கு இந்த வேலை இருக்கிறதுனால என்னால் என் குடும்பத்தாருக்கு சிரமம் இல்லாத வாழ்க்கையை கொடுக்க முடியுது, 3 வேளை உணவு கொடுக்க முடியுது, நல்ல வேலை அந்த வேலை என்கிட்ட இருக்குது, இல்லைன்னா நான் எவ்வளோ சிரமப்பட்டிருப்பேன் அப்படின்னு நன்றி உணர்வோடு இருக்கணும். இப்படி நன்றி உணர்வோடு எல்லாத்தையும் பட்டியலிட்டு நீங்கள் வாசிக்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தான் பார்க்க முடியும். இந்த பயிற்சியை கண்டிப்பாக மேற்கொள்ளுங்கள். இனி வரும் பயிற்சிகளையும் மேற்கொள்ளுவீங்கன்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.